ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் டாபிக் எடுத்துருவோம். நம்மளோட டாபிக் சரி. நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே ஸோ கம்ப்ரஸர் ஓகே நம்ம சார். ஸ்பெசிஃபிக்கா போய் பார்க்க போறோம். ஓகே சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு மல்டி கம்ப்ரஸர். இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கம்ப்ரஸரான கால்குலேஷன். ஓகே சார். ஓகே, மல்டி கம்ப்ரஸர் பார்த்துருப்பீங்களா? ஸோ மல்டி கம்ப்ரஸர் பார்த்துருக்கோம். நிறைய இருக்கு பாருங்க. இதை பாருங்க. இது பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா நிறைய கம்ப்ரஸர் ஏ பி சி டி இ இருக்கா? ஓகே. ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா கியூபிக், அதாவது கியூபிக் பாத்தீங்கன்னா கியூபிக் ஃபீட் பர் மினிட் கெப்பாசிட்டி. பாருங்க, இது 13.17. இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா 12.32, 13.14, 12.75, 13.65. இதோட லோடு பாருங்க. இது வந்து ஆன் லோடு. தெரியுமா ஆன் லோடுனா? கண்டினியூ ஆன்லயே இருக்கு சார். ஓகே, கன்வியூஸா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டர் கொடுத்துட்டாங்க பாரு வரிசையா. இப்போ வந்துட்டு அன்லோடு. அன்லோடு தெரியும். அன்லோடுனா என்னது? அது அன்லோடிங்னா அந்த ஃபுல் ஆயிட்டு ஐடியில ரன் ஆகும். ஆமா, அன்லோடுங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஃபுல்லா வந்துட்டு ஏர் ஃபுல்லா வந்து டெலிவரி ஆயிரும். டெலிவரி அதாவது அன்லோடிங். டெலிவரி ஆகக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா அன்லோட், வெரி இம்பார்ட்டன்ட். லோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி லோட் டைம், அன்லோட் டைம், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லோடு டைம்னா வெரி இம்பார்ட்டன்ட். லோடு டைம் அண்ட் ஆன் லோட். ஓகே, ரெண்டும் சேம் தான். ஸோ லோட் டைம் ஆன் லோடுங்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டார் ரன், மோட்டார் ரன் ஆகுது. வித் கம்ப்ரஸர் பில்டப், கம்ப்ரஸர் ப்ரெஷர் பில்டப். கிளியர்? ப்ரெஷர் பில்டப் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் பில்டப் பண்ணணும். இதுதான் வந்துட்டு லோடு. ஓகே. அன்லோடு டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்லோட் டைம் அண்ட் அன்லோடுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான், டெலிவரி வரதான். அதாவது என்ன பண்ணும், மோட்டர் வந்துட்டு ரன் ஆகாது. அதாவது மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோடில் ரன் ஆகும். லோடு இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் வித் லோட், வித் வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்ரஸ். வித் லோட் அண்ட் டு இன்க்ரீஸ், ஓகே, டு இன்க்ரீஸ் த கம்ப்ரஸர் ப்ரெஷர் ஃபார் கம்ப்ரஸர் ப்ரெஷர் பில்டப். இது வந்து என்னவோ மோட்டார் ரன் ரன் ஆகும் நோ லோடு. நோ லோடு கண்டிஷன்ல அப்ப என்ன பண்ணும், கம்ப்ரஸரை வந்துட்டு டெலிவரி பண்ணும். கம்ப்ரஸர் டெலிவரி த ஏர், டெலிவரி ஏர். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், கம்ப்ரஸ் டெலிவரி ஏர். சார் லோடிங்ல தானே சார் ஏர் டெலிவரி பண்ணும் இப்ப நமக்கு. ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு டயக்ராம் போறப்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இனிஷியல் பிரஷர் பிஐ, இது ஃபைனல் பிரஷர் பி பிஎஃப். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இனிஷியலா கம்ப்ரஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, பில்டப் பண்ணுது. ஓகேவா? ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருக்குமா? இப்போ இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ப்ரெஷர் ஒவ்வொரு செட் பாயிண்ட் இருக்கும் நமக்கு. ஆமா சார். செட் பாயிண்ட், செட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது செட் பாயிண்ட் இருக்கும்.
கிராஃப் எப்படி வந்துட்டு போகுது, ஆனா நாம வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிறது இதுதான். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போவோம். ஓகேவா? ஓகே. இதுக்கு பேர் வந்து பி இனிஷியல்னா இனிஷியல் ப்ரெஷர். இனிஷியல் ப்ரெஷர்னா அதாவது பில்டப் ஸ்டார்டிங். எஸ். இது பார்த்தீங்கன்னா கட் இன் சொல்லுவோம். அதை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அதாவது இங்க வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட். ஓகே, இந்த ப்ரெஷர் ஆன உடனே என்ன போகும், ப்ரெஷர் ஸ்டாப் ஆகி போயிடும், கம்பர் ஸ்டாப் ஆகி போயிடும். இதுல இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பர்ஸ் பில்டப் ஆகுது, ஸ்டாப் ஆகி போயிடும், இந்த ப்ரெஷர் ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கட் இன். இது கட் இன் ப்ரெஷர்னா என்ன பண்ணும், ஆன் பண்ணும், பாட்டு பில்டப் ஆகும். இங்க இங்க வருது கம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் என்னன்னா, இந்த சைக்கிள் இருக்குல்ல, இங்கிருந்து இங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஆகுது. பில்டப் பில்டப் இது வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ப்ரெஷர் பில்டப் ஆகுது. இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7 kg இருக்குன்னு வச்சுங்களேன், 7 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 kg per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த பாயிண்ட் வந்தோடனே என்ன ஆகும், இது கம்ப்ரஸ் ஸ்டாப் ஆகி போயிடும். மறுபடியும் இங்க வந்துட்டு ப்ரெஷர் டெலிவரி ஆகும். கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்டாப் ஆகி போயிடும், பில்டப் ஆகுறது. பில்டப் ஆகும். ஆமா, ஓகேங்களா. இங்க வந்து பார்த்தா என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த கிராஃப் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து எனக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 7 kg பில்டப் ஆகும் கம்ப்ரஸர். ஸோ 7 kg இது வந்து பார்த்தீங்கன்னா 7 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 kg சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பில்டு. ஸோ ப்ரெஷர் பில்டு இதை வந்து நம்ம ஏன்னு கூட வச்சுக்கலாம். இது ஏ ரீஜன் கூட வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா புரியுது அவசரம். இது வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னு வச்சுட்டா தான் நம்ம வந்துட்டு நம்ம எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஏ, இதுதான் ப்ரெஷர் பில்டப் ஆகுது. இப்போ இங்க இந்த பாயிண்ட் வந்து பாருங்க, இது என்ன ஆகும், ப்ரெஷர் டெலிவரி ப்ரெஷர் டெலிவரி ஆகுது. இதை வந்துட்டு பி பி ஓகேவா. இப்போ சைக்கிள் பார்க்கணும் நம்ம. இப்போ என்ன சைக்கிள், கரெக்டா கிராஃப் போட்டோம்னா தெரிஞ்சு போயிருது. எப்படி கிராஃப் போடுறது, இப்போ பாருங்க, இது அப்புறம் இது, ஓகேவா. இப்போ இங்கிருந்து பில்டப் ஆகுறது என்னது, ப்ரெஷர் பில்டப் ஆகுது, பில்டப் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்னா இங்க வந்துட்டு கேப்சல் டி, அதாவது மோட்டர் ரன் ஆகுது, பில்டப் ஆகுது, ஆன் லோடு. ஓகே, இங்க வந்து என்ன ஆகும், மோட்டர் ஆஃப் ஆயிடும், அன்லோட் ஆகுது, எல்லாத்தையும் அன்லோட் ஆகுது, ஸ்மால் டி. ஓகேவா. ஸோ டோட்டலா சேர்ந்ததான் ஒரு சைக்கிள், லோட் அன்லோட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரீஜன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இங்க எழுதுகிறோம் நம்ம ஏ ரீஜன் அப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும், ஏ ரீஜன்ல இந்த டி ஸ்மால் டி தெரிஞ்சு போச்சு. இங்க வந்துட்டு இந்த ப்ரெஷர் இங்க வரும்போது என்ன ஆகும், மறுபடியும் வந்துட்டு கம்பர்ஸ் ரன் ஆரம்பிச்சிடும், மோட்டர் ரன் ஆகி லோடு எடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து லோடுன்னு சொல்லலாம், இது வந்துட்டு லோடு அன்லோடு கூட சொல்லலாம், லோட் அன்லோட். இந்த பேசிக்கான கான்செப்ட். ஏ ரீஜியன்ல என்ன ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லோடுங்கிறது பாத்தீங்கன்னா மோட்டார் ரோட் ஆகுது, அதுக்கப்புறம் கம்பர்சர் ப்ரெஷர் பில்ட் ஆகுது, ப்ரெஷர் பில்டப்.
இங்க ஏ ரீஜன் இங்க எழுதிக்கிறேன் நானு. ஏ ரீஜன்ல இதெல்லாம் நீங்க எழுதிக்கிட்டா ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏ சரி. ரீஜன். ரீஜன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் லோட். மோட்டார் லோட். ரெண்டு ப்ரெஷர் பில்டப். மூணு வந்து பாத்தீங்கன்னா என்னது லோட் டைம். லோட் டைம்னா கேப்சல் டி. வேற ஏதாவது டவுட் இருக்கு அதுல? கேப்சல் டி லோட் டைம். இது லோட் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகுது. எதுக்குன்னா டு ரீச் செட் கட் ப்ரெஷர். அவுட் ப்ரெஷர். கட் அவுட் ப்ரெஷர். ஓகே. டு ரீச் கட் அவுட் ப்ரெஷர். ஓகே. அடுத்து பி ரீஜன் வாங்க. பி ரீஜன் என்ன இருக்கு சொல்லுங்க. பிடிஜி மோட்டார் அன்லோட் சார். ஓகே. மோட்டார் அன்லோட். அன்லோட். அன்லோடு அன்லோட் கிலோவாட் எடுக்கும். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ப்ரெஷர் டெலிவரி. எஸ், ப்ரெஷர் டெலிவரி. ஓகே. இது ப்ரெஷர் அன்லோட் டைம். டெலிவரினா ஓகே டெலிவரி ஏர். ஓகே. ப்ரெஷர் டெலிவரி ஏர். ப்ரெஷர் டெலிவரி ப்ரெஷர் டிகிரிஸ். டிகிரிஸ். ஏர் டெலிவரி. மூணு வந்து அன்லோட் டைம் சார். அன்லோட் டைம். ஸ்மால் டி. ஓகே. நாலு வந்து கட்டின் ரீச் அவுட் கட்டின் ப்ரெஷர் சார். டு ரீச். டு ரீச் டு ரீச் கட் அவுட் கட் இன் ப்ரெஷர் மீன்ஸ். அதாவது ஓகே. இதாகுது. ஓகே. கம்ப்ரஸர் ரெடி டு motor ready to motor and compressor ready to run. Okay. Motor ready to run to build the pressure. Clear? Okay. Compressor pressure. What is this? அஞ்சாவது வந்து பாத்தீங்க இது என்னது சொல்லும்? மோட்டார் ரன்னிங் சார். Run unload. Okay. ரன் அன்லோட். Okay. Compressor delivery. Compressor delivery the sorry compressor yes motor run and pressure build up. Okay. Motor ready to stop. Why ready to stop? Ready to stop. Ready to unload. Very important. Ready to very here are tools very important. Ready to build the load.
fill the compressor pressure. Okay, ready to unload. Okay. Okay. It's a very important. Ready to unload. Clear. Motor load and pressure build up, load time to reach the cutout pressure. Motor ready to unload. Motor ready to unload means here going to cut out. Compressor totally separate, then motor running only unload condition. Unload condition. Here better you can write it going to. Motor going to build. Build. Okay. Now clear, this concept very important. And another very important concept. What is the concept? You have நீங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்னன்னா மோட்டார் ஒரு மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங், லோட் அண்ட் ப்ரெஷர். ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்ப்ரஸர் எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிக்கா வச்சுக்கணும்னா கம்ப்ரஸர் நம்ம எல்லாமே எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா தான் பார்க்கணும். கம்ப்ரஸர் எடுத்துன்னா ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா டைம், லோடு அன்லோடு நோ இஷ்யூ, நோ அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டைம், இன்னொன்று என்னது டைம் டைம் லோடிங் இது சார் எஸ் கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டைம், ப்ரெஷர், டெலிவரி ப்ரெஷர். டைம், ப்ரெஷர் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் இவ்வளோ டைம் ஆப்ரேட் ஆகுது, இவ்வளோ ப்ரெஷர் டெவலப் ஆகுது அண்ட் கெப்பாசிட்டி. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒரு கம்ப்ரஸர் எடுத்துட்டவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கம்ப்ரஸ் ரன் ஆகுது, ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பேசிக் கான்செப்ட் ஏபி ரெண்டு கம்ப்ரஸர் இருக்கு. கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஏபி இருக்கு. அதோட டைம் ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது கன்வியூஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. பி வந்து ஆப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டுன்னா லோடு அன்லோடு ரெண்டு டைம் எடுக்கும், ஏன்னா ஆஃப் ஆகி. ஸோ அன்லோடு லோடு. ஓகே, அன்லோடு பார்த்தீங்கன்னா டைம் என்ன பாருங்க, எஸ் இது ரெண்டு கம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மித்த எல்லாமே ஈஸி தான் நமக்கு. ஸோ இது வந்து பாருங்க டைம், இது வந்து பார்த்தீங்கன்னா டைம், இது இன்ஃபினிட்டிவ். இது பார்த்தீங்கன்னா லோடு அன்லோடு ரெண்டு டைம் எடுக்குது. ஸோ லோடு அன்லோடு எடுக்கும்போது லோடு டைம், அன்லோடு டைம். லோடு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட் இருக்கு. ஓகே, 10 மினிட். அன்லோடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட். ஓகே, இது வந்துட்டு அன்லோட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபினிட் டைம், கன்வியூஸ் ரன்னிஸ். இது வந்து கண்டினியூஸ். ஓகே, இது கண்டினியூஸ். ஓகே, அடுத்தது என்னது நமக்கு தெரிஞ்சு ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷர் நமக்கு எடுத்து போறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, இதில் நம்ம இன்னொன்று பார்த்துட்டோம், மோட்டரோட கிலோவாட் வெரி இம்பார்ட்டன்ட். மோட்டார் கன்சியூம், மோட்டார் பவர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், இது வந்துட்டு கெப்பாசிட்டி நார்மலாக இது ஒரு கம்பாஸ் எடுத்துக்கோ, நம்ம ஏபி ரெண்டே எடுத்துக்குவோம். ஓகே, ஏபி ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது, பேசிக் கான்செப்ட் தான். கெப்பாசிட்டி அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 CFM இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 14 CFM. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, மோட்டார் பவர். இது மோட்டார் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வியூசர் ரன் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோவாட். இது லோடு. இது அன்லோடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோவாட் வச்சுங்க.
இது லோடு அன்லோடு, இது லோடு அன்லோடு. unload. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லோடு அன்லோடு பார்த்தீங்கன்னா சேம் 138 கிலோவாட்டு. அன்லோடு பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோவாட்டு. இது லோடு அன்லோடு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆப்ரேட் ஆகுதோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Okay, sir. இப்போ பி கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் ஆப்ரேட் ஆகுது. 50 மினிட்ஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னா அந்த 50 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு கம்ப்ரஸர் ஒன்லி ஆப்ரேட்டிங் இஃப் கம்பேர் வித் கம்ப்ரஸர், if compressor compare with group compressor, you need to compare with loading unloading compressor. Okay, with frequently load unload compressor, unload compressor. இப்போ எது வந்துட்டு லோட் அன்லோடு கம்ப்ரஸர் இருக்கு? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட். கம்ப்ரஸர் கம்பேர் வித் குரூப் கம்ப்ரஸர் கம்பேர் பண்ண போறோம் நம்ம அப்படின்னா, அப்ப எந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு லோட் அன்லோடு பண்ணிட்டு இருக்கு? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஏ வந்து பி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? பி பி வந்துட்டு ஏ வந்துட்டு கண்டினியூஸ், பி வந்துட்டு லோட் அன்லோட். கிளியர்? லோட் அன்லோட் இது வந்துட்டு கண்டினியூஸ். ஸோ என்ன பண்ண அடுத்தது? இப்ப இது இதோட டைம் எடுத்துக்கணும். we have to take this operating time compressor, this operation time, this compressor operating time. இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சுன்னா மித்ததெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஏ கம்ப்ரஸ் எவ்வளோ ஆப்ரேட்டிங் ஆகுது? ஏ கம்ப்ரஸ் கன்யூஸ். பி கம்ப்ரஸ் எவ்வளோ ஆப்ரேட்டிங் ஆகுது? பி கம்ப்ரஸர் இப்போ இதுதான் பார்க்க போறோம். பி கம்ப்ரஸர் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணும்? பி கம்ப்ரஸர் இப்போ என்ன ஆப்ரேட் ஆகும்? எவ்வளோ? 40 மினிட்ஸ். எவ்வளோ? 40 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் லோட். ஸோ டைம் எடுத்துட்டோம்னா லோடு எடுத்துட்டுனா என்ன வருது பாருங்க. லோட் எடுங்க. கிலோவாட் டைம் இதை கம்பேர் பண்றோம். லோடு அன்லோடு இது ரெண்டு தான் வருதா? அப்ப லோட் அன்லோட், லோட் அன்லோட் தான். ஏ வந்துட்டு கண்டினியூஸ். கிலோவாட் எவ்வளவு வருது லோடு அன்லோடுக்கு? இது 138/42. 138/42. டைம் என்ன வருது? லோடு 10/40. ஸோ 10/40. இதுதான் சைக்கிள். திஸ் இஸ் சைக்கிள். வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் டைம் எவ்வளோ? திஸ் இஸ் சைக்கிள். யாரும் இன்ஃபினிட்டி டைமோட ஆப்ரேட் பண்றது தெரியாதுல்ல. ஸோ the cycle time how much?
cycle time 50 minutes. So cycle time 50 minutes. Okay, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சா? இந்த சைக்கிள் டைம் 50 மினிட்ஸ் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அந்த 50 மினிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ? கிளியரா? இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ? அதோட வந்துட்டு கிலோவாட் எவ்வளோ? இந்த 50 மினிட்ஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஃபார் திஸ் 50 மினிட்ஸ் cycle we need to find and compare other comparison. ஸோ என்ன ஃபைன் பண்ணும் இந்த 50 மினிட்ஸுக்குள்ள என்னென்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 50 மினிட்ஸ்க்குள்ள கம்பர்ஸ்டு ஏர் ஜெனரேட்டர், கம்ப்ரஸ்டு ஏர் ஜெனரேட் எவ்வளோ ஏர் ஜெனரேட் ஆகிருக்குன்னு இந்த 50 மினிட்ஸ்ல எவ்வளோ ஜெனரேட் அதை தான் கண்டுபிடிக்க முடியும். கன்யூஸாக போகிறது கண்டுபிடிக்க முடியாது. ஜெனரேட், அப்புறம் இன்னொன்று பவர் கன்சியூம். கிளியர்? பவர் கன்சியூம் அதையும் கண்டுபிடிக்கணும்ல, அந்த டைமுக்குள்ள எவ்வளோ பவர் கன்சியூம் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த பவர் கன்சியூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 50 மினிட்ஸ்க்கு தான். அதே மாதிரி கம்பர்ஸ்ட் ஏர்னா, கம்பஸ்ட் ஏர்னா என்ன அர்த்தம் நமக்கு? கம்பஸ்ட் ஏர் ஜெனரேட்டர் ஒன்லி என்னது? லோடு டைம். என்ன வச்சுக்கணும் நம்ம கன்சிடர் பண்றது? லோடு டைம் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓன்லி லோடு டைம். இதே பவர் கன்சியூம் பண்றது, பவர் கன்சியூம் பண்றது லோட் அண்ட் அன்லோட். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. லோட் அண்ட் அன்லோட். ஸோ ஓகே, இது 50 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது 50 மினிட்ஸ்க்கு இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸுக்கு பவர் கன்சியூம் கன்வெர்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் கொடுத்து டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா, டேட்டா எல்லாமே இருக்குது என்னெல்லாம்? ஒன் ஹவருக்கு 60 மினிட்ஸுக்கு. ஸோ 60 மினிட்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிட்டு 1 மினிட் வந்துட்டு நீங்கள் 50 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். அதான் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் பண்ண போறோம் நம்ம. பவர் கன்சியூம் ஃபார் எவ்வளோ? ஃபார் சைக்கிள் டைம் 50 மினிட்ஸ்னா 50 மினிட்ஸுக்கு. மூணாவது என்ன பண்ணணும் நம்ம? கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். அந்த கம்ப்ரஸர் எவ்வளவு கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் டிவைட் பை ரேட்டட். ஆக்சுவல் டிவைட் பை ரேட்டட். actual capacity divided by rated. Actual generated divided by rated into 100. into 100. இதுதான். ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பவர் கன்சம்ஷன். ஸ்பெசிஃபிக் பவர் கன்சம்ஷன்
இந்த ஸ்பெசிஃபிக் பவர் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்பெசிஃபிக் பவர் கன்சம்ஷன் பண்ண உடனே என்ன பண்ணணும்? ஐடியல் பவர் கன்சம்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் பவர் வேஸ்டேஜ். ஐடியல் பவர் கன்சம்ஷன் ஃபார் சைக்கிள் டைம், அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபார் சைக்கிள் டைம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தென் கன்வெர்ட் டு பர் ஹவர். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் நான் பார்க்கணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் மல்டி கம்ப்ரஸர் ஆப்ரேஷன். ஸோ மல்டி கம்ப்ரஸர் ஆப்ரேஷன்ல இதுதான் சைக்கிள் டைம் 50 மினிட்ஸ்ல 50 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதை பண்ணும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்துட்டு பாரு 10 மினிட்டுக்கு லோட் டைம் 138 கிலோவாட். அதே வந்துட்டு 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 42 கிலோவாட். ஓ, டோட்டல் சைக்கிள் டைம் 50. இது வந்து பார்த்தீங்கன்னா பி கம்ப்ரஸர். ஏ கம்ப்ரஸர் பார்த்தா கன்யூஸா ஆப்ரேட் ஆயிருக்கா? ஸோ அதோட கிலோவாட் எவ்வளோ இருக்கும்? கன்யூஸா 140 கிலோவாட். இதெல்லாம் சிம்பிளான கால்குலேஷன் தான். இந்த சிம்பிள் கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரம் பேசிக் கான்செப்ட் வந்து போய்க்கலாம். ஓகேவா? இப்ப பேசிக் வந்து இதை புரிஞ்சுச்சு உங்களுக்கு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கல்ல? இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 10 40 138 42. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எவ்வளவு பவர் கன்சியூம் ஆயிருக்கும்? ஏ அண்ட் பி. ஏ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 140 கிலோவாட். பி வந்து பாத்தீங்கன்னா 138 பிளஸ் 42. இதை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி போடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சைக்கிளிக்க கன்வெர்ட் பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்ட். இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது நீங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க புரிஞ்சுக்கோசரம் கொடுத்தது. இதான் சைக்கிள் டைம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு 2 கம்பர்ஸ் எடுத்து நான் இது பண்ணேன். ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் ஒன்லி. ஓகே, இப்போதான் ரியல் கால்குலேஷன் போக போறோம். ஸோ ரியல் கால்குலேஷன் இதுதான். ரியல் கால்குலேஷன் போட போறோம் நம்ம. ஸோ ரியல் கால்குலேஷன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இதுல பாருங்க, ஏபிசிடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெப்பாசிட்டி. இது ஆன்லோடு, அன்லோடு, அதுக்கப்புறம் லோட் டைம், அன்லோட் டைம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து லோட் டைம் கொடுத்துருக்காங்க, டைம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ், இது எல்லாமே ஃபுல் டைம் ரன்னிங் ஆயிட்டே இருக்கு. நில்லு. இதுல டில மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிள் டைம் என்னது? இப்ப நமக்கு சைக்கிள் டைம் வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க வந்து பார்த்தா சைக்கிள் டைம் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் டைம் ஸ்பெசிஃபிக்கா அது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் 1 சைக்கிள் டைம். ஓகே, சைக்கிள் டைம் என்னது? டி பிளஸ் ஸ்மால் டி. ஸோ டி எவ்வளோ? லோடு டைம்
ஃப்ரம் பியில இருந்து பார்க்க போறோம். டிஇல இருந்து தான் லோடு டைம். இதான் டி. இதை ஞாபகம் வச்சுங்க. இது டி கேப்சல் டி, இது ஸ்மால் டி. 5.88 39.12 5.88 39.12 இதான் டைமிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எங்கிருந்து எடுத்தது? இ கம்ப்ரஸர். ஓகே, ஃப்ரம் கம்ப்ரஸர் இருந்து இ. ஓகே, எவ்வளோ டைம் வருது இப்போ? அது வெரி இம்பார்ட்டன்ட். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. மினிட்ஸ், இதே ஞாபகம் வச்சுங்க. டைம் மினிட்ஸில் இருக்கு. எவ்வளோ வருது? 39னா இதை 88 போட்டோன்னா 45 வருதா? 45 மினிட்ஸ் வருது. ஸோ 45 மினிட்ஸ் இதான் சைக்கிள் டைம். ஸோ இப்போ கிலோவாட் கொடுத்துருக்கா என்னது? இந்த கிலோவாட் எல்லாமே, இந்த கிலோவாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பர் ஹவர். ஓகே, இதெல்லாம் பர் ஹவர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பர் ஹவர். இந்த டேட்டா எல்லாமே பர் ஹவர். ஸோ இதுவும் டேட்டா எல்லாமே பர் ஹவர். ஓகேவா? ஸோ எனக்கு சைக்கிள் டைம் வந்துட்டு 45 மினிட்ஸ் கிடைச்சி போச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் நம்ம? கம்ப்ரஸரோட ஏர் கெப்பாசிட்டி எவ்வளோ ஏர் ஜெனரேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 கம்பஸ்ட் ஏர் ஜெனரேட்டர். ஏர் ஜெனரேட்டர் கியூபிக் மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர், கியூபிக் ஃபீட் கிடையாது, கியூபிக் மீட்டர். ஸோ மீட்டர் கியூப் பர் மினிட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எம் அப்படின்னாவே இதான் மீட்டர் கியூப். சிஎம் அப்படின்னாவே இதான் மீட்டர் கியூப் பர் மினிட். ஸோ நம்ம மீட்டர் கியூப் பர் மினிட்ல கண்டுபிடிக்கணும் மினிட். ஸோ மீட்டர் கியூப் மினிட்ல எதை தான் கண்டுபிடிப்பீங்க? ஏர் எப்போ ஜென்ரேட் ஆகும்? ஒன்லி லோட் டைம். ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்று லோட் டைம். ஸோ லோட் டைம் மட்டும் தான் எடுக்கணும் நம்ம. இது வந்துட்டு லோடு டைம். ஸோ ஏர் கம்பல்சரி ஜென்ரேட் லோடு டைம். ஸோ எழுதுங்க பார்ப்போம். இப்போ ஏவோட கெப்பாசிட்டி எவ்வளோ நமக்கு தெரியும்? 13.17. ஏவோட கம்பல்சரி கெப்பாசிட்டி 13.17. இதோட லோட் டைம் நம்ம சைக்கிள் வந்துட்டு 45 செகண்டா, 45 மினிட்ஸா? அதே மாதிரி பி வந்துட்டு 12.32. இது வந்து இன்ஃபினிட் டைம். ஸோ அதுவும் 45 மினிட்ஸ் எடுக்க போகிறோம். சி வந்து பார்த்தீங்கன்னா 13.14, அதுவும் 45 மினிட்ஸ். டி வந்து 12.75, இதுவும் 45 மினிட்ஸ். இ மட்டும் தான் டைம் மாறி ஆகும். ஸோ எந்த டைம் எடுப்போம்? எந்த டைம் எடுப்போம்? லோட் டைம் தான் எடுக்கணும். அப்படின்னா லோட் டைம் இதுதானே 5.8, இந்த மினிட் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ லோட் டைம். அப்படி இந்த டேட்டாவோட மினிட்ஸை மல்டி பண்ணும். இது வந்து பர் மினிட். ஞாபகம் வச்சுங்க, இந்த டேட்டாலாம் பர் மினிட். ஸோ டோட்டலாக 45 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் 45 மினிட்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. ஸோ எழுதுங்க பார்ப்போம். சரி, இங்கே எடுத்து வச்சுக்கலாம், நம்ம ஈஸியாக புரியும். இது சிம்பிளான கால்குலேஷன் தான். ஈஸியாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள். ஆ ம் ஏ வந்து 13.17. ஸோ 13.17 இன்ட்டு 45 மினிட்ஸ். இந்த 45 தனியாக கூட எடுத்துக்கலாம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 45 தனியாக கூட எடுத்துக்கலாம்ல. 45 காமன் தானே எல்லாத்துக்கும். ஏ ஏ பி சி டி அது வரைக்கும் காமன் தான் 45. புரியுது உங்களுக்கு? 45
13.123 இதுக்கெல்லாம் காமன். ஸோ 13.17 பிளஸ் 12.32 பிளஸ் 13.14 plus 12.75 into 45 minutes. ஓகேவா? இது வந்துட்டு ஒன்று வந்துருச்சு ஏபிசிடி வரைக்கும். ஸோ அடுத்தது இன்னொன்று இருக்கு. என்ன இருக்கு அடுத்தது? இ அதுதான் ஆன்லோட் ஆஃப்லோட் ஆகுது. ஸோ எவ்வளோ ஆன்லோட் ஆகுது? 5.88 13.65 13.65 5.88. ஸோ இப்போ சொல்லுங்க வேல்யூ, ஃபைனல் வேல்யூ. இதான் எவ்வளோ கெப்பாசிட்டி மீட்டர் கியூப் பர் மினிட் எவ்வளோ ஜெனரேட் ஆகி கண்டுபிடிக்கிறது தான். இது வந்து மீட்டர் கியூப் பர் மினிட் கிடையாது, வெரி இம்பார்ட்டன்ட், மீட்டர் கியூப் பர் சைக்கிள். சைக்கிள்னு சொல்லலாம். வேல்யூ எவ்வளோ வருது? சார் 233 2.2 233 2. 2 வரல, 2392 வருது, 2392.36 வருது. கரெக்டா? எனக்கு அப்படி இல்லை சார், 233 2.362 வருது சார். 233 ஆமா சார். 13.17 plus 12.32 plus 13.14 plus 12.75 into 45 plus லாஸ்ட் அது 5.88 அதையும் பண்ணிட்டீங்களா? 13.65 ஆமா சார். அதுவும் அதே பண்ணிட்டேன் சார். 2392.3 வருது சார். எனக்கு அதான் 2392 பாயிண்ட் தான் வருது. அதான். கரெக்ட் தான். 2392.3 36 வருது. கரெக்ட். ஓகே. 36 மீட்டர் கியூப். இது வந்து மீட்டர் கியூப் ஃபார் 45 மினிட்ஸ். அது தேவையில்லை, இந்த சைக்கிளில் போட்டாச்சு. இதுக்குள்ள மீட்டர் கியூப் வந்து 45 மினிட்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. 2392. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவர் கன்சியூம் வேணும். பவர் கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு அன்லோட் ரெண்டுமே. ஸோ பவர் கன்சியூம் இன் கிலோவாட் ஹவர் கண்டுபிடிக்கிறது என்னன்னா நம்ம லோடு அன்லோட் ரெண்டுமே. லோடு அன்லோட் எடுத்துக்கணும். லோடு அன்லோட் எதை எப்படி எடுப்பீங்க? எல்லாத்தையும் மல்டி கூட்ட வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் வந்து ஒரு கிரிட்டீரியா இருக்கு, அது இம்பார்ட்டன்ட். லோடு அன்லோட் என்னென்ன கிரிட்டீரியானா, அவர் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட். அவர் சைக்கிள் டைம் 45 minutes. 45 minutes. Okay. Our data kilowatt hour for 60 minutes. இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கன்வெர்ட் 1 minute to என்ன பண்ணணும்? அதுக்கு கன்வெர்ட்
kilowatt to for 1 minute then multiply 45 minutes. Clear? அதாவது இந்த கிலோவாட்டை ஃபார் 1 minute கிலோவாட் கன்வெர்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் இதை மல்டி பண்றீங்க 40 மினிட்ஸ்ல மல்டி பண்றீங்க. ஸோ அதை தான் பண்ண போறீங்க இப்ப எல்லாமே சேர்த்தி. ஸோ அப்படி எல்லாமே சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ கன்சியூம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணும், அதை கன்வர்ஷனுக்கு இப்ப ஏ கன்சியூம் பண்றது என்ன, லோடு தான். கன்யூஸா ஆன் லோடு தான் இருக்கு. 115.30 இது வந்துட்டு 1 ஹவருக்கு. இதெல்லாம் 1 ஹவர். ஞாபகம் வச்சுங்க, மேலே எழுதிட்டு நான் இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் பாரு 1 ஹவருக்கு. ஸோ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் எழுதிருக்கு பண்ணிருக்கு. அது என்ன பண்ணும், நம்ம 40 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணும். ஸோ 45 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணா 115.30 ஃபார் எக்ஸாம்பிள் 115.30 for 60 minutes. Okay, for 60 minutes. For 1 minute அதுக்கு என்ன பண்ணும், ஃபார் 1 மினிட்டுக்கு 115.30 60. For 45 minutes multiply. Clear? Understand? For 45 then multiply. 86.47 ஓகே ஓகே. அப்போ நான் எழுதிட்டு அப்படியே வரிசையா 115.86.46 சார் டோட்டலாக போடுறது நீங்க. சரி, 115.30 115.30 into 45 divided by 60. Otherwise this is step by step. இது அப்படியே பண்ண வேண்டியதான் வரிசையா ஒவ்வொன்றுக்கும். அப்படி இல்லைன்னா 45 60 வெளில எடுத்துக்க வேண்டியது அப்படியே காமனா. புரியுதுங்களா? 45 60 ஏன்னா காமன் தானே 45 60. ஸோ சிம்பிளா போடணும்னா அப்படி காமனா வெளில எடுத்துக்க வேண்டியதான். பிளஸ் இன்னொரு கிலோவாட் என்னது 117.20 பிளஸ் இன்னொன்று 108.30 பிளஸ் 104.30 இன்ட்டு எதுக்கு 45 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்றோம். ஸோ 45 டிவைட் பை 60. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ சொல்லுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணணும், இன்னொரு கம்பல்சன் இருக்கா, அதை கூட்டணும். அதை விட்டுறக்கூடாது. ஸோ பிளஸ். ஸோ என்ன இருக்கு கடைசி கம்பல்சரு, இது என்ன பண்ணணும், நம்ம லோடு அன்லோடு ரெண்டுமே இருக்கா, லோடு அன்லோடு. இதோட லோடு டைம் எவ்வளோ 5.88. இதோட அன்லோட் டைம் 39.12. ஸோ அப்போ என்ன பண்ணும் 5.88 அது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 மினிட்டுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த வேல்யூ டிவைட் பை 60 இன்ட்டு 5.88 அதை கன்வெர்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம இது பண்ணணும், அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க ஒவ்வொரு தரக்கையும்.
இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளஸ் எவ்வளோ வருது பாருங்க, 5.88 டைமு. லோடு கிலோவாட் எவ்வளோ? 109.30. 109.30 into 5.88 divided by 60. I put it plus here also. Then plus இங்க எவ்வளவு வரும்? What is unload kilowatt? Unload kilowatt 39.3. What is the time? 39.12. 39.3 3 into 39.12 time என்னது? 60. இது கண்டுபிடிக்கிறது தான் மொத்தது. இது பவர் கன்சியூம் பண்ணும்போது அந்த கம்ப்ரஸரோட லோடு அன்லோட் ரெண்டையும் எடுத்துக்கணும். ஓகே, இப்ப சொல்லுங்க. இதோட வேல்யூ சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதோட வேல்யூ சொல்லுங்க. இது ரெண்டா பிரிச்சுங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு வச்சுங்க, இது 2. ஸோ 2. ஸோ 1 + 2 ரெண்டையும் கூட்ட போறீங்க. ஸோ 1ஓட வேல்யூ இல்லை, 2ஓட வேல்யூ சொல்லுங்க தனித்தனியா. அது வந்து 3.825. 3 இன்னொரு 3 சார், 3 3.825. ஓகே, 823. ஓகே, இன்னொன்னு தாராஸ். இது என்னன்னா, இது அன்லோடு லோடு, அது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 370.16. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா லோடு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா அன்லோடு. டோட்டலா எவ்வளவு வருது வேல்யூ உங்களுக்கு? 370.16 சார். 37. ரெண்டாவது என்ன வேல்யூ வருது? ரெண்டாவது வந்து 10.7114. 10. 7114. நல்லா கரெக்டா இந்த வேல்யூ வருது. அப்புறம் சார் அது இன்னொன்னு சொல்ல பாருங்க, பிளஸ் 25.623. இந்த ரெண்டுத்தையும் ஓகே, பிரிச்சிருங்க. பிளஸ் ஓகே 25.62. 62. ஓகே ஓகே 63. ஓகே, டோட்டலா எவ்வளவு வருது நமக்கு? 370.16. 370.16. ஓகே, என்ன யூனிட் இது? மீட்டர் கியூப் சார். கரெக்டா பாத்தீங்க, இதை நம்ம கிலோவாட் தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கிலோவாட். ஓகேங்களா, எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுன்னா, ஓகே ஓகேவா, எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணுது கிலோவாட் ஹவர். ஆனா 45 மினிட்ஸ். 45 minutes. ஓகேவா, இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த யூனிட் வந்துட்டு தனியா எழுதிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த டைம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தாலும் போகும். 45 மினிட்ஸ். கம்ப்ரஸர் ஏர் ஜெனரேட்டர் மட்டும் தான் லோடு.
பவர் கன்சியூம் எல்லாமே லோடு அன்லோடு. ஸோ இவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு, இவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ம். வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவல், இது வந்து கம்பஸ் ஏர் ஜெனரேட்டர், இது ஆக்சுவல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இது கம்பஸ் ஏர் ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல். கிளியர்? அப்போ ரேட்டட் எவ்வளோ இருக்கும்? ரேட்டட்னா ஃபார் 45 மினிட்ஸுக்கு எவ்வளோ ஜெனரேட் பண்ண முடியும் கம்ப்ரஸர்? இது ஆக்சுவல். இருமா கூப்பிடாது கூப்பிடாது. ஸ்டெப் 3 முடிஞ்சு, இன்னொரு கால் நேரத்தில் முடிச்சுக்கலாம் அது. அடுத்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னதுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவல் Rated by divided by rated. Rated capacity. Actual air generate into 100. So actual generator how much? இது எவ்வளவு வருது நமக்கு? நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவல் ஜெனரேட்டர் வந்து 2392.636. ஸோ ரேட்டட் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரேட்டட் ரேட்டட் ஏர் ஜெனரேட்டர் சொல்லலாம். ரேட்டட் ஏர் ஜெனரேட்டர்னா அதுவும் 45 மினிட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 45 மினிட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 45 மினிட்ஸ்னா கம்ப்ரஸர் லோடு அன்லோடு எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ரஸர் கெப்பாசிட்டி இதுதான் 13.65, 12.75, 13.14, 12.32, 13.17. இது எல்லாமே 45 மினிட்ஸுக்கு மல்டி பண்ணும். இதில் லோடு அன்லோடு டைம் தனியாக பிரிக்கக்கூடாது. இதை ஆக்சுவலாக கம்ப்ரஸர் ஜெனரேட் பண்ணலாம். ஏன்னா சம் லீக்கேஜ் இருக்கு. லோடு அன்லோட் ஆகிறது லீக்கேஜ் தானே, லோடு அன்லோட் ஆகுறது. ஸோ வித்தவுட் லீக்கேஜ் தான் என்ன அர்த்தம்? இதுக்கு பேரு ரேட்டட் கெப்பாசிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நோட் பாயிண்ட் எழுதிக்கங்க. என்ன பாயிண்ட் இது? வித்தவுட் லீக்கேஜ். வித்தவுட் லீக்கேஜ், வித்தவுட் லோடு அன்லோட். இதுக்கு பேர் என்னன்னா வித்தவுட் லீக்கேஜ். வித்தவுட் லோடு அன்லோட். வித்தவுட் லீக்கேஜ் அண்ட் வித்தவுட் அன்லோட், இது ரெண்டும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ எல்லாத்தையும் மல்டி பண்ணும். அப்போனா என்னது? 13.17, 12.32, 13.14, 12.75, 13.65 எல்லாத்தையும் சேர்த்து 45 மினிட்ஸால் மல்டி பண்ணும். வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்க. ஸோ கெப்பாசிட்டி சொல்லுங்க. 13.12 plus 12.32 plus 13.14 plus 12.75 plus 13.65. இது எல்லாமே என்ன பண்ணும்? 45 மினிட்ஸு கன்வெர்ட் பண்ணும், மல்டி பண்ணும். அதுதான் இது வேலை. இது எல்லாத்தையும் 45 மினிட்ஸுக்கு மல்டி பண்ணும். இப்போ எவ்வளோ வேல்யூ வருது சொல்லுங்க? இதுதான் ஆக்சுவல் ரேட்டட். ரேட்டடு இதுக்கு பேர் ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலான கெப்பாசிட்டி, ரேட்டட் கெப்பாசிட்டி, ரேட்டடு ஆக்சுவல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டி 2924 29 2924 கரெக்டா? 2924.
2924.1. 2924.1 0.1 sir. ஆமா சார். 0.1. ஓகே, இது வந்து மீட்டர் கியூப். ஓகேவா, இவ்வளவு மீட்டர் கியூப் ஜெனரேட் ஆகுது ஃபார் 45 மினிட்ஸ் இது. ஓகே, எவ்வளவு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் ஆஃப், நான் ஷார்ட்கட் எழுதுறேன், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சியூ. ஸோ ஆக்சுவல் எவ்வளோ நமக்கு ஜெனரேட் பண்ணது, ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 2392.36. 2392.36 divided by 2924.1 into 100 எவ்வளோ வருது வேல்யூ? $81.81 sir. 81.81 .81. இதான் பர்சன்டேஜ். 81.81%. ரிமைனிங் 19% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டீங்க, என்னன்னா கம்ப்ரஸ்டு ஏர் ஜெனரேட்டர் பர் மினிட்டுக்கு எவ்வளோன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 45 மினிட். ஓகேவா? அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அது சொல்லுங்க. இது 2392.36 பர் மீட்டர் கியூப். இது 45 மினிட்ஸுக்கு. பர் மினிட்டுக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. Sir 1794.27. கரெக்டாக சொல்லுங்க. 17 நான் சொல்றது 94.27. 2392.36 மீட்டர் கியூப் பர் 45 மினிட்ஸ். ஃபார் 45 மினிட்ஸுக்கு இது 53.1 வரும் சார். 2392.36 divided by 45. 553 வருது. கரெக்ட் தாங்க. 53. 53.16 இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் மினிட். இது வந்து பர் மினிட் கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் கேட்டாங்கன்னா இது நோட் பண்ணிக்கோங்க, பர் மினிட்டுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. மீட்டர் கியூப் பர் மினிட். ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பவரும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னது? ஸ்டெப்பு 5 ஸ்பெசிபிக் பவர் கன்சம்ஷன். ஸ்டெப் 5 ஸ்பெசிபிக் பவர் கன்சம்ஷன். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பெசிபிக் பவர் கன்சம்ஷனுக்கு பவர்னாவே வந்துடும், ஞாபகம் வந்துடணும். என்ன வரணும்? கிலோவாட் ஹவர். ஓகே, பவர்னாவே நமக்கு ஞாபகம் வரணும், கிலோவாட் ஹவர் டிவைட் பை CFM ஆர் கிலோவாட் ஹவர் டிவைட் பை மீட்டர் கியூப். ஓகே, கிளியர்? இப்போ நமக்கு இருக்கிறது மீட்டர் கியூப் தான். ஸோ அப்படியே போட வேண்டியதான். எவ்வளோ கிலோவாட் பவர் கன்சியூம் பண்ணியிருக்கு நமக்கு? 370.16. இது வந்து 45 மினிட்ஸ்க்கு அப்படியே தான் போடணும் நம்ம. 370.16 எவ்வளோ 45 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஏர் ஜெனரேட் ஆயிருக்கு நமக்கு? 2392.36 வேல்யூ சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு.
0.154 சார். 0.15 154 7 இருக்கு வேணா 155 ஃபைன் வச்சு 15 kilowatt hour meter cube. 0.15 kilowatt hour meter cube. ஓகே, அடுத்தது என்னது? ஸ்டெப் 6. ஐடியல் பவர் லாஸ். ஓகே, ஐடியல் பவர் கன்சியூம். due to unload. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது ஐடியல் பவர் கன்சம்ஷன்? ஐடியல் பவர் கன்சம்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கம்ப்ரஸர் இ வந்துட்டு எவ்வளோ அன்லோடு டைமு? 39.12. வாட் இஸ் அன்லோட்? 39.13. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மினிட்டுக்கு? 39.3. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ டைமிங் என்னது? 39.12. ஸோ நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐடியல் பவர் கன்சம்ஷன் ஃபார் அன்லோடு டைம். ஓகே, அன்லோடு டைம். ஸோ அன்லோட் டைமுக்கு நீ கண்டுபிடிக்கிறீங்க. எவ்வளோ ஐடியல் பவர்? ஐடியல் பவர் பார்த்தீங்கன்னா 39.3. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு. அதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம்? 1 மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இன்ட்டு இந்த மினிட்டை மல்டி பண்ணணும். சேம் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. 39.12 இது வந்துட்டு மினிட்ஸ். ஓகேங்களா? இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கூட எழுதிக்கிறேன். 39.3 3 இன்ட்டு 39.12 60 மினிட்ஸ். இப்போ வேல்யூ சொல்லுங்க எனக்கு, எவ்வளோ பவர் கன்சியூம் ஆயிருக்குன்னு. வேல்யூ சொல்லுங்க எவ்வளோ? 25.62. 25.62. இது வந்துட்டு கிலோவாட் ஹவர். ஓகேவா? இது கிலோவாட் ஹவர் பர் சைக்கிள். வெரி இம்பார்ட்டன்ட். பர் சைக்கிளுக்கு இவ்வளோ ஐடியல் பவர் கன்சியூம். ஓகேவா? கன்சியூம் ஆகுது டியூ டு அன்லோடால இவ்வளோ 25.62. இப்படி இது எப்படி எழுதலாம்னா ஃபார் எவ்ரி 45 மினிட்ஸ், இது எவ்ரி 45 மினிட்ஸ் தான் நான் ஒர்க் அவுட் ஆகுது. இது எவ்ரி 45 மினிட்ஸ், அதான் சைக்கிள். எவ்ரி 45 மினிட்ஸ் 25.62 கிலோவாட் ஹவர். So ideal power loss. So ideal power consume every 40 minutes. Ideal power consume is how much? 29.62 kilowatt hour. ஓகேங்களா? இது ஒவ்வொரு 45 மினிட்ஸுக்கும் 29.62. அப்போனா ஃபார் 1 ஹவருக்கு எவ்வளோ வரும்? ஃபார் 1 ஹவருக்கு கண்டுபிடிக்க முடியுமா?
ஃபார் 1 ஹவர். ஏன்னா 1 ஹவர் தான் சொல்லி ஆகணும். ஃபார் 1 ஹவர். ஃபார் 1 ஹவருக்கு என்ன பண்ணுவீங்க? எனி ஐடியா? சேம் கான்செப்ட் தான், வேற எந்த மாற்றம் கிடையாது. ஃபார் 1 ஹவருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் 25.62. ஓகே. ஃபார் 1 ஹவருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? நாகராஜ்? 79.4. எப்படிங்க? 40 minutes 25.2 அதே 6. இப்ப 25.62 இருக்குல்ல, அதை டிவைட் பை 45 பண்ணிட்டு இன்ட்டு 60 மல்டி பண்ணும். ஸோ இப்போ எவ்வளோ வருது சொல்லுங்க? 13.4. 34.16ங்களா? ஒரு நிமிஷம் சார். 25.62 34.16. ஓகே. 34.16 ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா எவ்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு. ஃபார் எவ்ரி 1 ஹவர். இதுதான் கால்குலேஷன். எவ்ரி 1 ஹவருக்கு இவ்வளோ கன்சியூம் பண்ணுது. 39 கிலோவாட் ஹவர் ஃபார் எவ்ரி 1 ஹவருக்கு. ஓகேங்களா? இதான் சிம்பிளான கால்குலேஷன். என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னா, கிலோவாட் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா லோடு அன்லோட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஒன்லி ஏர் எவ்வளோ ஜெனரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா லோட் டைம் மட்டும் தான் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ணோம்? சைக்கிளிக் டைம் கண்டுபிடிச்சோம். எதை வச்சு? கம்ப்ரஸர் வச்சு. லோடு அன்லோடு. ஸோ நம்ம வந்து லோடு டைம் வந்து தான் ஏர் ஜெனரேட் ஆகும். ஸோ மற்ற கம்ப்ரஸர்லாம் 45 மினிட்ஸ் ரன் ஆயிடுச்சு. சைக்கிள் டைம் 45 மினிட்ஸ். அது கண்டுபிடிச்சாச்சு. நான் இதை காமிச்சிடும், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இதான சிம்பிளான கால்குலேஷனு. இது வெரி இம்பார்ட்டன்ட். 10 மார்க். இது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சைட்டில். இதான் பார்த்தீங்கன்னா 5.88 39.1. இதான் வந்துட்டு லோடு அன்லோடு. இந்த ஒரு கம்ப்ரஸர் வச்சுட்டு டோட்டல் டைம் தான் சைக்கிள் டைம். நம்ம கம்ப்ரஸர் வந்துட்டு கம்ப்ரஸர் ஆகுது எப்படின்னா லோடு டைம் மட்டும் தான். ஸோ மற்றதெல்லாம் 45 மினிட்ஸ் ஒர்க் ஆகுது. இது மட்டும் தான் 5.8 டைம் ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்? ஏர் ஜெனரேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ஏர் ஜெனரேட் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பர் மினிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பவர் கன்சியூம் பார்த்தீங்கன்னா லோடு அன்லோடு ரெண்டுமே சேர்ந்து தான். ஸோ அதை 45 மினிட்ஸ் இருக்குமா? ஓகேவா? அவர் டேட்டா வந்துட்டு 60 மினிட்ஸில் இருக்கும். ஆனால் சைக்கிள் டைம் வந்துட்டு 40 மினிட்ஸ். அதை வந்துட்டு 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிட்டு 45 மல்டி பண்ண போகிறோம். இதுதான் இந்த டேட்டா, எல்லா பவரும். இதில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா லோடு அன்லோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், கம்ப்ரஸர் ஈல. ஸோ அதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அது தனியாக கன்சியூம் பண்ணுதில்ல. 5.8 டைமுக்கு ஆப்ரேட் ஆகுது. அதோட கன்சியூம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 109.3. அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும் தானே அதை. ஓகேங்களா? 109.30 டிவைட் பை 60 போட்டு 5.8 மினிட் கன்வெர்ட் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். 39.3 இன்ட்டு 39.12 டிவைட் பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் ஹவரில் இருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கிடைச்சிடும். எவ்வளோ? 45 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் பவர் கன்சம்ப்ஷன். அப்படியே 45 இதெல்லாம் போட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பவர் கன்சம்ப்ஷன் கடைசியில் வந்துடும். இது 0.1155. இதுதான். அதை போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஐடியல் பவர் எதுக்கு? ஒரு கம்ப்ரஸர் வந்துட்டு அன்லோட் லோடு ஆப்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு அன்லோட் கண்டிஷனில் அது டைம் கன்சியூம் பண்ண போகிறோம். எவ்வளோ கிலோவாட் ஹவர் கன்சியூம் ஆச்சுன்னு. ஸோ அதை வந்துட்டு இதை போட்டோம். இதுதான் அன்லோட் டைம் இன்ட்டு அன்லோடு பவர் டிவைட் பை 60 மினிட். ஏன்னா ஏன் பவர் எல்லாமே 60 மினிட்ஸ் இருக்கும். அதை அதுக்கு தகுந்த டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள், ஒரு சைக்கிள்னா 45 மினிட்டுக்கு இந்த பவர். அதுக்கப்புறம் பர் ஹவர் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுதான் அது. நம்ம சொல்கிற வேல்யூ எல்லாமே பர் ஹவர்ல சொல்லணும். ஓகேவா? இந்த கால்குலேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டீப்பா. நாகராஜ் உங்களுக்கு புரிஞ்சுல? நாகராஜ்
புரிஞ்சுது சார். ஓகே நாகராஜ், சூப்பர் சூப்பர் நாகராஜ். கெமிக்கல் இருந்துட்டு நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க காமராஜ், சூப்பர். ஓகே. நீங்க வந்துட்டு உங்க ஃபீல்ட்ல பார்த்துட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸா கூட யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹேம்நாத், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஓகே. ஓகே, உங்களோட நாளைக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, கம்ப்ரஸ் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா சார். நீங்க இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் சரி. ஒரு டாஸ்க் எடுத்துட்டு பண்ணாத மட்டும்தான் நீங்க அதுல வந்து ஸ்பெஷல் ஆக முடியும். ஒரே நான் நாள் ஆல்ரெடி முடியாது. நீங்க கேட்டிருந்தீங்க, நான் டேட்டா குரூப்ல போட்டுருக்கேன் சார். நான் யூஸ் பண்ற டேட்டா விட கம்ப்ரஸர். நீங்க அனலைஸ் பண்ணி போடணும். அதை ஓ நோட்ல சரி சார். எழுதி போடணும். அதான் சரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இதெல்லாம் ஓகே ஒர்க் ஆன் நீங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஓகே ஓகே நாகராஜ், ஓகே தேங்க்யூ. நான் இதை அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சார். இது ரிப்பீட்டா கூட ஓகே இருந்தாலும் ரொம்ப சார். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நாகராஜ், ஓகே, பை ஓகே. பை பை. சார். சார் ஹலோ.